السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். தினம் ஒரு பெண் சஹாபி என்ற தலைப்பிலே இன்றைக்கான தலைப்பிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகளான ஹப்ஸா பின்த் உமர் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாற்றை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். இவங்க மக்கால கிபி 605ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஜைனப் பின் மாசியூன் என்ற அவருடைய தாயார் அவர்களுக்கும் இவர்கள் மகளாக பிறக்கின்றார்கள். இவர்கள் முழுக்க முழுக்க இஸ்லாத்துடைய சூழலில் பிறந்து வளர்ந்ததின் காரணமாக மிகுந்த பேணிக்கை உடையவர்களாகவும் வணக்க வழிபாடுகளிலே அதிகம் ஈடுபடக்கூடியவர்களாகவும் சிறு வயதிலே இருந்தே வளர்க்கப்பட்டார்கள். இவர்கள் பருவ வயதை அடைந்த பிறகு ஹானிஷ் பின் ஹசபா சஹ்மி என்ற சஹாபிக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள். இவங்க இந்த ஹானிஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க யார் அப்படின்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை ஏற்ற நபர்கள். இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டதின் காரணமாக எப்படி அந்த இஸ்லாமியர்கள் அந்த ஆரம்ப காலத்திலே அவர்கள் மக்கத்து காஃபிர்கள் எவ்வளவு துன்புறுத்தல்கள், அவர்களால் எவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் எல்லாம் அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த அவருடைய கொடுமை, அவருடைய சித்திரவதை அனைத்தையும் அந்த பெற்றதில இவங்களும் தப்பிக்கவில்லை. இவங்க நாளுக்கு நாள் அந்த மக்கத்து காஃபிர்களுடைய அந்த துன்புறுத்தல், அவருடைய தொல்லைகள் அவருடைய அதிகமாவதின் காரணமாக, அதிகரித்து கொண்டே இருப்பதின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடையினர்களை அபிசினியா நாட்டை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய சொன்னார்கள். அந்த அபிசினியா நாட்டை நோக்கி ஹிஜ்ரத் செய்த அந்த நபர்களில் இவர்களும் ஒரு நபர்களாக இருக்கின்றார்கள். அப்பொழுது இவர்கள் நீண்ட காலமாக அந்த அபிசினியாவிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தன்னுடைய வீட்டு ஞாபகம் அதிகரித்ததின் காரணமாக இவர்கள் மீண்டும் தான் வளர்ந்து தன்னுடைய சொந்த நாடான அந்த மக்காவிற்கே திரும்பி வருகின்றார்கள். இவங்க அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிற்கு அவர்களுடைய மக்கத்து காஃபிருடைய துன்புறுத்தல்கள் அதிகரித்ததற்கு பின்பு மக்காவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு தன்னுடைய தோழர்களுக்கு அனுமதி வழங்கினார்கள். அப்பொழுது இந்த ஹானிஷ் என்ற சஹாபி அவர்களும் தன்னுடைய மனைவியுடன் ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிறகு பத்ரு போருடைய காலத்திலேயே பத்ரு போரிலே இந்த ஹானிஷ் என்ற சஹாபி அவர்களும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தந்தையாரான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய தாய் வழி சொந்தங்கள் பல்வேறு குடும்பத்தினர்கள் இந்த பத்ரு போரிலே கலந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த பத்ரு வெற்றிக்கு பிறகு ரசூல் ஹிஜ்ரத்திற்கு பின்பு தான் முன்னாடி எவ்வளவு கஷ்டங்களை ஏற்படுத்தி அதனை பெற்றிருந்தார்களோ அந்த அடக்குமுறை, அந்த ஒடுக்குமுறை, அச்சுறுத்தல் எல்லாவற்றையும் விட்டு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார்கள். பத்ரு போருக்கு பின்பு இவர்கள் அந்த ஹானிஷ் என்ற அந்த சஹாபி அவர்களுக்கு உடலிலே காயம் ஏற்படுகின்றது. அந்த காயத்தின் காரணமாக அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். இப்பொழுது அவருடைய கணவர் வஃபாத் ஆகும் பொழுது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயது 21 இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு
இந்த இந்த நிகழ்ச்சி பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது. தன்னுடைய ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தினை அவர்கள் மறப்பதற்காக வேண்டி தன்னை முழுவதுமாக வணக்க வழிபாடுகளை ஈடுபடக்கூடியவர்களாகவும் பல்வேறு நல்லமகள் செய்வதிலும் அவர்கள் தன்னை உட்படுத்தி கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி தன்னுடைய மகள் வஃபாத்தான தன்னுடைய மகளுடைய கணவர் வஃபாத்தான பிறகு தன்னுடைய மகள் தனியாக இருந்ததை அவர்களால் பார்த்து கொள்ள முடியாமல், அவர்களால் மனம் தாங்க முடியாமல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று தன்னுடைய மகளை நீங்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்கள வஃபாத் ஆனதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போய் கேட்கிறாங்க. இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, இப்ப இதை பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு சிறிது காலம் அவகாசம் வேண்டும் அப்படின்னு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க. அவங்க பின்னாடி சில காலங்கள் கழிந்த பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, இப்ப என்னுடைய மகளை நீங்க திருமணம் செஞ்சு கொள்வீங்களா, அதை பத்தி நீங்க என்ன யோசிச்சீங்க அப்படின்னு கேட்கும்ப, நான் இப்ப திருமணம் செய்யக்கூடிய நிலையில நான் இல்ல அப்படின்னு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்ககிட்ட போய் தன்னுடைய மகளை நீங்க திருமணம் செய்து கொள்கிறீங்களா கேட்கறதுக்கு அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியாக இருந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இன்னும் கவலை அதிகரிக்கிறது. தனக்கு எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. உஸ்மான் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க. ரெண்டு பேருமே சரியான பதில் தன்னுடைய மனைவிய தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொள்கிறேன், இல்ல நான் கல்யாணம் பண்ணல, மறுக்கவும் இல்ல நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லாத காரணத்தினால இவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டம் அடைகின்றது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று தனக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களுடைய மகளை விட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சிறந்த துணையை ஏற்படுத்தி கொடுப்பான் என்று சொல்கின்றார்கள். அதற்கு பின்பாக உங்களுடைய மகளுக்கு அல்லாஹு தஆலா உஸ்மானை விட ஒரு சிறந்த துணையை ஏற்படுத்தி கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளான உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உங்களுடைய மகளை விட சிறந்த ஒரு துணையை அல்லாஹு தஆலா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நிறைவேறிவிட்டது. இப்பொழுது அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட யார் இந்த சிறந்த மனுஷரு, யார் அந்த மனிதர் அப்படிங்கிறதுல யோசிக்கிறதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப குழம்பி போயிடுறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களுடைய மகளை திருமணம் செய்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன் அப்படின்னு சொன்னதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நம்பவே முடியல. ஏன் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதன் காரணமாக அவருடைய மகள் இந்த இஸ்லாத்துடைய உம்மஹாத்துல் முஃமின்களில் இருந்து ஒருவராக ஆகின்றார்கள் என்ற அதனை நினைத்து இவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகுந்த சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை அந்த தகவல்களை பற்றிய நபிமொழிகளை 60 நபிமொழிகளை இவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 655 ஆண்டு கிபி 665 ஆண்டு ஹிஜ்ரி 45 ஆண்டு இவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். ஆக அல்லாஹு தஆலா வரக்கூடிய காலங்களிலே பல்வேறு பெண் சஹாபிகளை பற்றிய தகவல்களை அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக ஆற்றிய அந்த வீரதீர செயல்களை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.